ஷெர்லாக் ஹோம்ஸ் துப்பறிகிறார். ஒரு மோதிரம், இரு கொலைகள் பை ஆர்தர் கொனான் டாயில். அத்தியாயம் 3. லாரிஸ்டன் தோட்ட மர்மம். என் அறை தோழரது கோட்பாடு இவ்வாறு நிரூபணம் ஆனது கண்டு நான் அதிர்ந்து போனேன். அவருடைய பகுப்பாயும் சக்தி மீதான மரியாதை பெருமளவு அதிகமானது. ஆனாலும் இந்த முழு நிகழ்வுமே முன்னரே ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நாடகமோ என்று என் மனதில் கொஞ்சம் சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நிகழ்த்தி அவர் என்ன சாதித்துவிடப் போகிறார் என்பதும் புரியவில்லை. நான் அவரை பார்க்கும்போது அவர் தனக்கு வந்த கடிதத்தை படித்து முடித்திருந்தார். அவரது மூளை எங்கோ சஞ்சாரம் செய்வது போல அவரது கண்கள் பிரகாசம் இல்லாமல் ஒருவித வெறுமையுடன் இருந்தன. எப்படி நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள் என்றேன் நான். எதை கண்டுபிடித்தேன் என்றார் அவர் எரிச்சலுடன். அந்த ஆசாமி கடற்படையிலிருந்து ஓய்வு பெற்ற சிப்பாய் என்பதை. ஓ, இது போன்ற சில்லறை பெறாத விஷயங்களுக்கெல்லாம் என்னிடம் நேரமில்லை என்று அவர் மூட்டத்தனமாக சொன்னார். பிறகு சற்றே புன்சிரிப்புடன், எனது கடும் சொற்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன். நீங்கள் எனது சிந்தனை ஓட்டத்தை உடைத்து விட்டீர்கள். அது கூட நல்லதுதான். அப்படியானால் அந்த மனிதன் ஒரு கடற்படை சிப்பாய் என்பதை உங்களால் பார்க்க முடியவில்லையா? இல்லை, நிச்சயமாக இல்லை. எப்படி கண்டுபிடித்தேன் என்பதை விளக்கி சொல்வதை விட கண்டுபிடிப்பது எளிதாக இருந்தது. இரண்டையும் கூட்டினால் 4 வரும் என்பதை நிரூபியுங்கள் என்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள். ஆனால் அதுதான் உண்மை என்று நன்கு அறிவீர்கள். தெருவின் மறுபக்கம் இருந்தபோது அந்த ஆசாமியின் கையின் பின்புறம் ஒரு நங்குரம் பச்சை குத்தப்பட்டிருப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்படியென்றால் கடல் என்று புரிந்து கொண்டேன். ஆசாமியின் நடை கம்பீரமாக இராணுவத்தன்மை கொண்டதாக இருந்தது. மீசை இராணுவ வரைமுறைக்கு உட்பட்டதாக இருந்தது. எனவே கடற்படை வீரன். அவனிடம் தன்னை பற்றிய முக்கியத்துவம் காணப்பட்டது. தலைமை குணம் தென்பட்டது. தனது தலையை அவன் வைத்திருந்த விதத்தையும் கையில் இருந்த பிரம்பை சுழற்றிய விதத்தையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். நிதானமான, மரியாதைக்குரிய நடுத்தர வயது ஆசாமி. எனவே சார்ஜன் என்று முடிவு செய்தேன். பிரமாதம் என்றேன் நான். ஓ, வெகு சாதாரணம் என்றார் ஹோம்ஸ். ஆனால் அவர் எனது ஆச்சரியத்தையும் பாராட்டுதலையும் கண்டு மகிழ்ச்சியடைந்துள்ளார் என்பதை அவரது முகத்தோற்றம் காட்டிக் கொடுத்தது. குற்றவாளிகளே இல்லை என்று இப்போதுதானே சொன்னேன். ஆனால் நான் சொன்னது தவறு. இதை பாருங்கள் என்று சொல்லி அந்த கடிதத்தை என்னிடம் கொடுத்தார். நான் அதை பார்த்துவிட்டு, இதென்ன கொடுமை என்று கத்தினேன். கொஞ்சம் அசாதாரணமாகத்தான் தெரிகிறது என்றார் அவர் அமைதியாக. அதை எனக்காக கொஞ்சம் சத்தமாக படித்து காண்பிக்க முடியுமா? இதுதான் நான் அவருக்கு படித்து காட்டிய கடிதம். அன்புள்ள திரு ஷெர்லாக் ஹோம்ஸ், பிரிக்ஸ்டன் சாலையின் குறுக்கு தெரு லாரிஸ்டன் தோட்டத்தில் என் 3 உள்ள வீட்டில் இரவு ஒரு கெட்ட காரியம் நடந்துள்ளது. காலை 2 மணி அளவில் ரோந்தில் இருந்த நம் ஆள் அங்கே விளக்கு எறிவதை பார்த்திருக்கிறார். அந்த வீட்டில் யாருமே வசிக்காததால் அவர் சந்தேகப்பட்டிருக்கிறார். கதவு திறந்திருந்தது. முன்னறையில் எந்த பொருளும் காணப்படவில்லை. ஆனால் நன்கு உடை அணிந்திருந்த ஒரு மனிதரின் உடல் கிடந்துள்ளது. அவரது பைக்குள் இருந்த அடையாள அட்டையில் ஈனோக் ஜே டி ரெப்பர், கிளீவ்லாந்து, ஒஹாயோ, அமெரிக்கா என்று இருந்தது. பொருள்கள் திருடு போனதற்கான அறிகுறி ஏதும் இல்லை. அந்த மனிதன் எப்படி இறந்தான் என்பதற்கான ஆதாரமும் இல்லை. அந்த அறையில் இரத்த கறைகள் உள்ளன. ஆனால் அந்த மனிதரின் உடலில் எந்த காயமும் இல்லை. அந்த உடல் ஆள் வசிக்காத அந்த வீட்டுக்கு எப்படி வந்தது என்று புரியவில்லை. சொல்லப்போனால் இந்த விஷயம் முழுவதுமே குழப்பமாக உள்ளது. நீங்கள் 12 மணிக்கு முன் இந்த வீட்டுக்கு வந்தால் நான் அங்கே இருப்பேன். உங்களிடமிருந்து பதில் கிடைக்கும் வரை அனைத்தையும் அவ்வப்படியே இருந்த இடத்திலேயே வைத்திருக்கிறேன். உங்களால் வர முடியுமானால் பொழுது முழு தகவலையும் நானே உங்களுக்கு சந்தித்து தருகிறேன். அருள் கூர்ந்து உங்களது ஆலோசனை அளித்து எனக்கு உதவ வேண்டும். உங்கள் நம்பிக்கை உள்ள
டொபோயஸ் கிரேக்சன். ஸ்காட்லாந்து யார்டில் வேலை செய்பவர்களையே மிகவும் புத்திசாலி இந்த கிரேக்சன். ஒட்டு மொத்தமும் மோசம். இவரும் லெஸ்டிரேடும் தான் ஓரளவுக்கு உருப்படியானவர்கள். இருவரும் வேகமாகவும் ஆர்வத்தோடும் பணிபுரியக்கூடியவர்கள். ஆனால் வழமையான முறையில் இயங்குபவர்கள். ஒருவரை ஒருவர் வெறுப்பவர்கள் கூட. இரண்டு அழகிகள் ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்வது போல ஒருவர் மீது மற்றவருக்கு பொறாமை. இவர்கள் இருவரையும் இந்த வழக்கில் துப்பு துலக்க சொன்னார்கள் என்றால் ஒரே கூத்தாக இருக்கும். அவர் இவ்வளவு அமைதியாக பேசியது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. நிச்சயம் ஒரு நிமிடத்தை கூட நாம் வீணாக்க கூடாது. நான் ஓடிச் சென்று உங்களுக்காக ஒரு வண்டியை பிடிக்கட்டுமா என்றேன். நான் போவேனா என்பது சந்தேகம்தான். என்னை விட சோம்பேறியை இந்த உலகில் பார்க்க முடியாது. ஆனால் தோன்றும்போது என்னால் சுறுசுறுப்பாகவும் இயங்க முடியும். இதேதானே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் வாய்ப்பு? தோழரே, இதனால் எனக்கு என்ன நன்மை? நான் இந்த வழக்கை துப்பு துலக்கினால் கிரேக்சன், லெஸ்டிரேட் போன்றோருக்கு தானே அத்தனை புகழும் போய் சேரும். அதிகாரப்பூர்வமாய் இல்லாவிட்டால் இப்படித்தான் நிகழும். ஆனால் நீங்கள் உதவ வேண்டும் என்று அவர் கெஞ்சுகிறாரே. ஆம், நான் அவரை விட சிறந்தவன் என்று அவருக்கு தெரியும். அவரே அதை என்னிடம் ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அதை மூன்றாம் மனிதரிடம் சொல்வதற்கு பதில் தனது நாக்கையே அறுத்து கொள்ளக்கூடியவர். போகட்டும், போய்தான் பார்ப்போமே. இந்த சிக்கலை விடுவித்தால் வேறு ஒன்றும் இல்லாவிட்டாலும் அவர்களை கண்டு சிரிக்கவாவது முடியும். வாருங்கள் போகலாம். அவசரமாக தனது ஓவர்கோட்டை அணிந்து கொண்டு கிளம்பினார். அவரது சுறுசுறுப்பு அவரது சோம்பல் நிலையை தாண்டிவிட்டது. உங்களது தொப்பியும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் அவர். நானும் வரவேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஆம், உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்றால். ஒரு நிமிட நேரத்தில் இருவரும் ஏறியிருந்த குதிரை வண்டி பிரிக்ஸ்டன் சாலையை நோக்கி படுவேகமாக விரைந்தது. பனி படர்ந்த மேகமூட்டமான காலை வேளை. தெருமண்ணின் வண்ணத்தை பிரதிபலிக்குமாறு வீடுகளின் மேல் பகுதியில் பழுப்பு வண்ண போர்வை போர்த்தினார் போல இருந்தது. என்னுடைய தோழர் மிகவும் நல்ல மனநிலையில் இருந்தார். கிரேமோனா வயலின்கள் பற்றியும் ஸ்ட்ராடிவேரியஸ் வயலினுக்கும் அமாடி வயலினுக்கும் உள்ள வித்தியாசங்கள் பற்றியும் பேசிக்கொண்டே வந்தார். நானோ அமைதியாக இருந்தேன். மந்தமான வானிலையும் நாங்கள் பார்க்க சென்று கொண்டிருந்த மோசமான கொலை நிகழ்வும் என் மனநிலையை வெகுவாக பாதித்திருந்தன. கையில் உள்ள வேலையை பற்றி நீங்கள் ஒன்றும் யோசிப்பதாக தெரியவில்லையே என்றேன் நான், ஹோம்ஸின் இசை சொற்பொழிவை இடைமறித்து. தரவுகள் ஏதும் கையில் இல்லை என்றார் அவர். கையில் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் கோட்பாடுகளை உருவாக்குவது ஒருவர் செய்யும் மாபெரும் தவறாகும். இது தீர்ப்பை ஒரு பக்க சார்புடையதாக மாற்றக்கூடும். உங்களுக்கு தேவையான தரவுகள் உடனடியாக கிடைக்கப் போகிறது. அதோ பிரிக்ஸ்டன் சாலை. நான் சொல்வது தவறு இல்லை என்றால் அதோ அதுதான் அந்த வீடு என்றேன். ஆம், அதுதான். ஓட்டுநரே, வண்டியை உடனே நிறுத்துங்கள் என்றார் ஹோம்ஸ். இன்னமும் 100 கெஜ தூரம் இருந்தாலும் அவர் அங்கேயே இறங்க சொல்லி வற்புறுத்தினார். மீதமுள்ள தூரத்தை நடந்தே கடந்தோம். எண் 3இல் லாரிஸ்டன் கார்டன்ஸ் வீடு கெட்ட சக்தியுடன் பயமுறுத்துவதாக காட்சியளித்தது. அங்கே 4 வீடுகள் இருந்தன. 2இல் மக்கள் வசித்தனர். 2 காலியாக இருந்தன. காலி வீடுகளில் 3 அடுக்குகளில் சோகமான ஜன்னல்கள் வெறுமையாக உயிரிழந்து காட்சியளித்தன. ஆங்காங்கே வீடு வாடகைக்கு என்ற தட்டிகள் மற்றும் தோளின் மீது புண்கள் போல காட்சியளித்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு வீட்டையும் சாலையிலிருந்து ஒரு தோட்டம் பிரித்து காட்டியது. தோட்டத்தில் வாடிய சில செடிகள் இருந்தன. வீடுகளை நோக்கி ஒரு சிறு மஞ்சள் பாதை சென்றது. பாதை களிமண்ணும் கற்களும் கலந்து போடப்பட்டிருந்தன. தோட்டத்தை சுற்றி 3 அடி செங்கல் சுவர், அதற்கு மேல் மர சட்டகம் அடிக்கப்பட்டு இருந்தது. இந்த சுவரில் சாய்ந்தவாறு ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் நின்று கொண்டிருந்தார். அவரை சுற்றி சில சோம்பேறிகள் கழுத்தை நீட்டி கண்களை விரித்து உள்ளே நடப்பது என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக நின்று கொண்டிருந்தனர். அங்கே சென்றதுமே ஷெர்லாக் ஹோம்ஸ் உடனடியாக வீட்டுக்குள் சென்று மர்மத்தை அறிந்து கொள்ள முற்படுவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது போன்ற எண்ணம் ஏதும் அவரிடம் இல்லை.
எந்தவித அவசரமும் இல்லாமல் நடைபாதையில் இங்கும் அங்கும் சென்றார். வெறுமனே தரையை, வானத்தை, எதிர்சாரி வீடுகளை, வீட்டின் வேலிகளை பார்த்து கொண்டிருந்தார். நடந்திருந்த நிகழ்வுக்கு சற்றும் பொருத்தமில்லாத அவர் நடந்து கொள்வது போல எனக்கு தோன்றியது. இந்த கவனிப்புகளுக்கு பிறகு மெதுவாக பாதையில் நடக்கத் தொடங்கினார். சொல்லப்போனால் தரையை பார்த்து கொண்டே பாதையை ஒட்டியுள்ள புல்லில்தான் அவர் நடந்தார். 2 முறை நின்றார். ஒரு முறை அவர் முகத்தில் புன்சிரிப்பு தென்பட்டது. தனக்குள்ளாக திருப்தியுடன் ஏதோ சொல்லிக்கொண்டார். ஈர களிமண் பாதையில் காலடி தடங்கள் பல இருந்தன. ஆனால் காவல்துறையினர் வருவதும் போவதுமாக இருந்ததால் அந்த தடங்களை பார்த்து அவர் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனாலும் அவரது பகுத்துணர்வு திறனை நேரடியாக பார்த்திருந்தால் என் கண்ணுக்கு படாத பலவற்றை அவரால் பார்க்க முடியும் என்பதில் எனக்கு சந்தேகம் ஏதும் ஏற்படவில்லை. அந்த வீட்டில் கதவருகில் வெள்ளை முகமும் வைக்கோல் நிற தலைமயிரும் கொண்ட ஒரு உயரமான மனிதர் கையில் குறிப்பேடு ஒன்றுடன் நின்று கொண்டிருந்தார். வேகமாக வந்து எனது கூட்டாளியின் கையை பற்றி குலுக்கினார். நீங்கள் கருணை கூர்ந்து வந்தது மகிழ்ச்சி தருகிறது. நான் அனைத்தையும் அப்படியே விட்டு வைத்திருக்கிறேன் என்றார். அதை தவிர என்று எனது நண்பர் பாதையை காண்பித்தார். ஒரு எருமை கூட்டம் அந்த பக்கம் சென்றிருந்தால் என்ன நடந்திருக்குமோ அதைவிட கலேபரம் அங்கே நிகழ்ந்துள்ளது. அதை அனுமதிப்பதற்கு முன் நீங்களே சில முடிவுகளுக்கு வந்திருக்க வேண்டும் கிரேக்சன். வீட்டினுள் எனக்கு நிறைய வேலை இருந்தது என்றார் அவர் தட்டி கழுக்கும் பாணியில். தனது சக அலுவலர் திரு லெஸ்டிரேட் இங்கே இருக்கிறார். அவர் இதனை கவனித்துக் கொள்வார் என்று நான் விட்டுவிட்டேன். ஹோம்ஸ் என்னை பார்த்து கேலியாக கண்களை சிமிட்டினார். நீங்களும் லெஸ்டிரேடும் இங்கே இருக்கும்போது 3வது மனிதன் கண்டுபிடிக்க இங்கே என்ன இருக்கப் போகிறது என்றார். கிரேக்சன் திருப்தியுடன் தனது உள்ளங்கைகளை உரசிக்கொண்டார். எங்களால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்துவிட்டோம். ஆனால் இது மிகவும் விந்தையான வழக்கு. இது போன்ற வழக்குகளில் உங்களுக்கு ஆர்வம் உள்ளது என்று எனக்கு தெரியும் என்றார். நீங்கள் குதிரை வண்டியில் இங்கே வந்தீர்களா என்றார் ஷெர்லாக் ஹோம்ஸ். இல்லை. லெஸ்டிரேட் குதிரை வண்டியில் வந்தாரா? இல்லை. அப்படியானால் வாருங்கள், அறையை பார்ப்போம் என்று சம்பந்தமில்லாமல் சொல்லிக்கொண்டே கிரேக்சனை பின்தொடர்ந்து வீட்டுக்குள் சென்றார் ஹோம்ஸ். கிரேக்சன் ஆச்சரியமடைந்தார் என்பது அவரது முகத்தோற்றத்திலேயே தெரிந்தது. மரத்தாலான தூசி நிறைந்த ஒரு சிறு வழி சமையல் அறைக்கும் அலுவலக அறைக்கும் இட்டு சென்றது. 2 கதவுகள் வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்தன. அதில் ஒன்று பல வாரங்களாக மூடி கிடந்தது என்று தெளிவாக தெரிந்தது. மற்றொன்று சாப்பாட்டு அறைக்கு திறந்தது. அந்த அறைக்குள் தான் அந்த கொலை செயல் நடந்திருந்தது. ஹோம்ஸ் உள்ளே சென்றார். நான் அவரை பின்பற்றி சென்றேன். சாவு அருகில் இருக்கிறது என்ற எண்ணம் என் மனதை அழுத்தியிருந்தது. அது பெரிய சதுரமான ஓர் அறை. எந்த பொருளுமே இல்லாததால் மேலும் பெரிதாக தெரிந்தது. சுவர்களில் அசிங்கமான வண்ணத்தால் ஒட்டப்பட்டிருந்தது. பல இடங்களில் பூஞ்சை படிந்த திட்டுகள் தென்பட்டன. ஆங்காங்கே தாள் கிழிந்து தொங்கியபடி அதன் பின் இருந்த மஞ்சள் சுவரை காட்டி கொடுத்தது. கதவுக்கு நேர் எதிரே ஓர் அலங்காரமான கணப்பு இருந்தது. அதற்கு மேலாக போலி வெள்ளை பளிங்காலான அலமாரி ஒன்று இருந்தது. அதன் ஒரு மூலையில் உருகிய சிவப்பு மெழுகுவர்த்தியின் அடிப்பாகம் இருந்தது. அந்த அறையில் இருந்த ஒற்றை ஜன்னல் கண்ணாடி மிக அழகாக இருந்தது. அதனால் உள்ளே வந்த வெளிச்சம் மங்கிய நிலையில் இருந்ததால் அனைத்துமே சாம்பல் வண்ணத்தில் தென்பட்டன. வீடு எங்கும் படிந்திருந்த தூசி சாம்பல் நிறத்தை மேலும் அதிகமாக்கி காட்டியது. இவை அனைத்தையும் நான் பின்னர்தான் கவனித்தேன். ஆனால் முதலில் என் கவனம் தரையில் கிடத்தப்பட்டிருந்த அசையாத ஓர் உடல் மீது விழுந்தது. அதன் கண்கள் வெளுத்து போன கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தன. 43 அல்லது 44 வயது மனிதன். நடுத்தர பருமன், அகன்ற தோள்கள், சுருட்டையான கருப்பு முடி, சிறிய முள் தாடி, கனமான ஃபாரக் கோட்டும் வெஸ்ட் கோட்டும் வெளிர்நிற ட்ரௌசரும் நல்ல கலரும் காஃபும் அணிந்திருந்தார். ஒரு நல்ல தொப்பி தரையில் கிடந்தது. அவரது கை விரல்கள் இறுக மூடியபடி இருந்தன.
கைகள் அகன்ற வாக்கில் இருந்தன. கால்கள் பின்னி பிணைந்திருந்தன. சாகும்போது போராட்டம் கடுமையாக இருந்திருக்க வேண்டும். இறுகிய முகத்தில் பயமும் ஒருவித வெறுப்பும் தெரிந்தது. அது போன்ற வெறுப்பை கக்கும் தோற்றத்தை நான் எந்த மனிதரிடத்திலும் பார்த்ததில்லை. இந்த முகத்தோற்றத்துடன் சேர்ந்து தாழ்வான நெற்றியும் சப்பையான மூக்கும் வெளியே தள்ளிய தாடையும் வலியால் துடித்த தோற்றமும் படுத்திருந்த நிலையும் சேர்ந்து அந்த மனிதர் பார்க்க குரங்கு போல இருந்தார். சாவை நான் பல கோணங்களில் பார்த்திருக்கிறேன். ஆனால் புறநகர் லண்டனில் முக்கியமான ஒரு தெருவில் இருக்கும் இந்த இருண்ட அழுக்கான வீட்டில் பார்த்தது போன்ற கோரமான சாவை வேறு எங்குமே பார்த்ததில்லை. துருதுருவென்று இருந்த ஒல்லியான லெஸ்டியேட் வாசலில் நின்று கொண்டிருந்தார். தனது தோழரையும் என்னையும் வரவேற்றார். இந்த வழக்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும். நான் இதுவரை இதை போல ஒரு வழக்கை பார்த்ததில்லை. அதுவும் நான் ஒன்றும் அப்படி பயப்படுகிறவனும் அல்லன் என்றார் ரெஸ்டிரேட். ஒரு துப்பு கூட கிடைக்கவில்லையே என்றார் கிரேக்சன். சுத்தமாக இல்லை என்றார் லெஸ்டிரேட். ஷெர்லாக் ஹோம்ஸ் உடலை நெருங்கி முழங்காலிட்டு குனிந்து அதை ஆழ்ந்து கவனமாக பரிசோதித்தார். உடலில் இருக்கும் வீக்கங்களையும் கீழே சிந்திருக்கும் இரத்தத்தையும் பார்த்தபடி உடலில் நிச்சயமாக காயங்கள் ஏதும் இல்லையா என்று கேட்டார். கட்டாயம் இல்லை என்று இருவரும் சேர்ந்து சொன்னார்கள். அப்படியென்றால் இரத்தம் வேறு ஒரு ஆளுடையதாக இருக்க வேண்டும். ஒருவேளை கொலை என்று முடிவானால் கொலைகாரனுடையதாக இருக்கலாம். சூழ்நிலையை பார்த்தால் 1834 யூட்ரெக்டில் ஃபோன் ஜென்சனுடைய கொலையின் போது நடந்ததை போல் தோன்றுகிறது. அந்த வழக்கு ஞாபகம் இருக்கிறதா கிரேக்சன்? இல்லையே. அப்படியென்றால் படிங்கள். நிச்சயம் படிக்க வேண்டும். இந்த பூமியில் எதுவுமே புதிதாக கிடையாது. எல்லாமே ஏற்கனவே செய்யப்பட்டவைதான். இப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவரது நளினமான விரல்கள் இங்கும் அங்கும் எங்கும் பரவி தொட்டு அழுத்தி பொத்தானை கழற்றி தோண்டி துருவி கொண்டிருந்தது. கண்களோ நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கோ வெறித்து பார்ப்பது போல இருந்தன. அவரது பரிசோதனைகள் நடந்து முடிந்த வேகத்தை பார்த்தால் யாருமே அவர் எவ்வளவு துப்புரவாக அதனை செய்கிறார் என்பதை அறிந்திருக்க முடியாது. கடைசியாக அவர் இறந்த மனிதனின் உதடுகளை முகர்ந்து பார்த்தார். பின்னர் அவனது தோல் பூட்ஸின் அடிப்பாகத்தை பார்த்தார். இவர் நகர்த்தப்படவில்லைதானே என்று கேட்டார். எங்களது பரிசோதனைகளுக்கு தேவையான அளவுக்கு மேல் நகர்த்தவில்லை. இவரை இனி சவக்கிடங்குக்கு எடுத்துச் செல்லலாம். இனிமேல் அறிந்து கொள்ள ஏதும் கிடையாது என்றார். கிரேக்சன் 4 ஆட்களையும் ஒரு ஸ்ட்ரெச்சரையும் அங்கே வைத்திருந்தார். அவர் அழைத்ததும் அவர்கள் அறைக்குள் நுழைந்து சவத்தை எடுத்துக்கொண்டு சென்றனர். உடலை தூக்கும்போது ஒரு மோதிரம் கீழே விழுந்து உருண்டோடியது. லெஸ்டிரேட் ஓடிச் சென்று அந்த மோதிரத்தை எடுத்து குழப்பமான கண்களோடு வெறித்து பார்த்தார். இங்கே ஒரு பெண் இருந்திருக்கிறார். இது ஒரு பெண்ணின் திருமண மோதிரம் என்று கத்தினார். அந்த மோதிரத்தை தன் உள்ளங்கையில் வைத்து காண்பித்தார். நாங்கள் அவரை சுற்றி நின்று அதை பார்த்தோம். அந்த மோதிரம் ஒரு பெண்ணின் கைவிரலில் ஒரு காலத்தில் இருந்தது என்பதில் சந்தேகம் ஏதும் இருக்கவில்லை. இந்த வழக்கை மேலும் குழப்புகிறதே. இந்த வழக்கு ஏற்கனவே குழப்பமாக இருந்தது என்று கடவுளுக்கே தெரியும் என்றார் கிரேக்சன். வழக்கு எளிதாகி உள்ளதாக உங்களால் யோசிக்க முடியவில்லையா என்றார் ஹோம்ஸ். அதை வெறித்து பார்த்து ஒன்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. அவரது பாக்கெட்டில் என்ன இருந்தது என்று கண்டுபிடித்தீர்களா? எல்லாமே இங்கே இருக்கின்றன என்ற கிரேக்சன் மாடியின் கீழ்ப்படிக்கு அருகில் குவித்து வைக்கப்பட்டிருந்த பொருள்களை சுட்டிக்காட்டினார். ஒரு தங்க கைகடிகாரம், எண் 97163, லண்டனின் பாரட் கடையில் செய்யப்பட்டது. நல்ல கனமான தங்க சங்கிலி, தங்க மோதிரம், அதில் மேசன் குறியீடு உள்ளது. சட்டையில் செருகிக் கொள்ளக்கூடிய நாய்த்தலை வடிவ தங்கப் பதக்கம். அதன் கண்கள் சிவப்பு கற்களால் ஆனவை. ரஷ்யாவில் செய்யப்பட்ட தோலாலான அடையாள அட்டைகள் வைக்கும் பை. அதில் ஈனோக் ஜே டி ரேப்பர், கிளிவ்லாந்து என்று அச்சிடப்பட்ட அட்டைகள்.
அதற்கு சம்பந்தம் உள்ளது போல கைக்குட்டையில் EJD என்ற எழுத்துக்கள் உள்ளன. பர்ஸ் இல்லை. ஆனால் உதிரியாக 7 பவுண்டு 13 ஷில்லிங் பணம் உள்ளது. அருகில் பொக்காச்சியோவின் டெகாராமேரன் என்ற புத்தகம், அதில் ஜோசப் ஸ்டாங்கெர்சன் என்பவரது பெயர் உள்பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. 2 கடிதங்கள், ஒன்று E.G. டிப்பேருக்கும் மற்றொன்று ஜோசப் ஸ்டாங்கெர்சனுக்கும் வந்தவை. முகவரியில் என்ன உள்ளது? அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்ச், ஸ்ட்ராண்ட். வந்து கேட்கும் வரை அங்கேயே வைத்திருக்குமாறு அறிவுரை. 2மே கேன் ஸ்டிம்பிஷிப் கம்பெனியிலிருந்து வந்த கடிதங்கள். அவர்களது படகு லிவர்பூலிலிருந்து கிளம்புவதை தெரிவிப்பது. இந்த மனிதர் நியூயார்க் திரும்பிச் செல்ல முடிவு செய்திருந்தார் என்று தெரிகிறது. இது ஸ்டாங்கெர்சன் பற்றி விசாரித்தீர்களா? உடனே செய்துவிட்டேன் சார். எல்லா செய்தித்தாள்களுக்கும் விளம்பரம் அனுப்பிவிட்டோம். அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு காவலரை அனுப்பியிருக்கிறேன். அவர் இன்னமும் திரும்பி வரவில்லை. கிளீவ்லாந்துக்கு தகவல் அனுப்பியுள்ளீர்களா? இன்று காலை தந்தி அனுப்பியிருக்கிறோம். உங்களது தந்தியில் என்ன கேட்டிருந்தீர்கள்? இங்கே என்ன நடந்தது என்று விவரித்துவிட்டு அவர்களிடமிருந்து என்ன தகவல் வந்தாலும் அது எங்களுக்கு உதவும் என்று சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு மிக முக்கியமாக தோன்றும் எதை பற்றியாவது குறிப்பாக தகவல் வேண்டும் என்று கேட்டீர்களா? ஸ்டாங்கெர்சன் பற்றி தகவல் கேட்டிருக்கிறேன். வேறொன்றும் இல்லையா? இந்த முழு வழக்குமே ஏதாவது ஒரு புள்ளியில் தொங்குவது போல தோன்றவில்லையா? நீங்கள் மீண்டும் தந்தி அனுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? நான் சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லிவிட்டேன் என்றார் கிரேக்சன் சற்றே கோபத்துடன். ஷெர்லாக் ஹோம்ஸ் தனக்குள்ளாக சிரித்துக்கொண்டே ஏதோ சொல்ல வந்தார். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது முன்னறையில் இருந்த லெஸ்டிரேட் கைகளை உரசிக்கொண்டே முழுவதும் திருப்தியடைந்த நிலையில் பெருமையாக பார்த்தபடி எங்களை நோக்கி வந்தார். மிஸ்டர் கிரேக்சன், நான் இப்பொழுதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துள்ளேன். நான் மட்டும் சுவர்களை கவனமாக பார்க்கவில்லை என்றால் இந்த மிக முக்கியமான துப்பை யாருமே கவனிக்காமல் விட்டிருப்பீர்கள் என்றான். தனது சக அலுவலருக்கு மேலாக தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துவிட்ட சந்தோஷத்தில் பேசும்போது அவரது கண்கள் மின்னின. இங்கே வாருங்கள் என்று சொல்லிக்கொண்டே சவம் இருந்த அறைக்குள் சென்றார். சவத்தை எடுத்ததால் அந்த அறை சற்றே தெளிவாக தெரிந்தது. இப்பொழுது இங்கே பாருங்கள். அவர் ஒரு தீக்குச்சியை எடுத்து பற்ற வைத்து சுவரை நோக்கி காட்டினார். அங்கே பாருங்கள் என்றார் வெற்றி களிப்பில். சுவரில் ஒட்டப்பட்டிருந்த வண்ணத்தாள்கள் கிழிந்திருந்தது என்று குறிப்பிட்டிருந்தேன் அல்லவா? அறையில் ஒரு மூலையில் பெரிய அளவுக்கு காகிதம் கிழிந்திருந்தது. மஞ்சள் சதுரத்தில் காரை பூசப்பட்டது தெரிந்தது. அந்த வெற்றிடத்தில் இரத்த சிகப்பால் ஒரு வார்த்தை கிறுக்கப்பட்டிருந்தது. ரேச். நிகழ்ச்சி வழங்குவோர் போல தன்னை நினைத்து கொண்டு என்ன நினைக்கிறீர்கள் என்று ரெஸ்டிரேட் கேட்டார். அந்த மூலை மிகவும் இருட்டாக இருந்ததால் யாரும் அதை கவனிக்கவில்லை. கொலைகாரன் தன்னுடைய இரத்தத்தால் இதை எழுதியிருக்க வேண்டும். சுவரில் இரத்தம் ஈசியிருப்பதை பாருங்கள். இது தற்கொலை இல்லை என்று இப்பொழுது உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அந்த மூலை தேர்ந்தெடுக்கப்பட்டது? நான் சொல்கிறேன். இதோ அங்கே கணப்பு மீது மெழுகுவத்தி வைக்கும் இடம் தெரிகிறது பாருங்கள். அந்த நேரத்தில் மெழுகுவத்தி எரிந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது இந்த மூலைதான் அறையிலேயே வெளிச்சம் அதிகமான இடமாக இருந்திருக்கும். இப்பொழுது இருப்பதைப் போல இருட்டாக இருந்திருக்காது. சரி, இப்பொழுது நீங்கள் இதை கண்டுபிடித்ததால் என்ன பலன் என்றார் கிரேக்சன் சற்றே கேலியான குரலில். என்ன பலனா? இதை எழுதியவர் ரேச்சல் என்ற பெண்ணின் பெயரை அங்கே எழுத முற்பட்டுள்ளார். ஆனால் அதை எழுதி முடிப்பதற்கு முன் அவரை யாரோ தடுத்துவிட்டனர். என் சொல்லை கேளுங்கள். இந்த வழக்கு முடிவதற்குள் ரேச்சல் என்ற பெண் இத்துடன் சம்பந்தப்பட்டவளாக இருப்பாள். சிரிக்காதீர்கள் ஷெர்லாக் ஹோம்ஸ். நீங்கள் சாமர்த்தியமானவராகவும் புத்திசாலியாகவும் இருக்கலாம். ஆனால் எல்லாம் முடிந்த பின் பார்த்தால் என்னை போன்ற அனுபவசாலிதான் சிறந்தவன் என்று உணர்வீர்கள். தயவு செய்து மன்னியுங்கள் என்றார் எனது தோழர். அவர் குபீர் என்று சிரித்து அந்த துப்பறிவாளரின் கோபத்தை கிளறிவிட்டு விட்டார். நீங்கள்தான் இதை முதலில் கண்டுபிடித்தீர்கள்.
நீங்கள் சொன்னது போலவே நேற்று இரவு நடந்த மர்மத்தில் பங்கு கொண்ட இரண்டாவது ஆசாமியால் தான் இது எழுதப்பட்டிருக்க வேண்டும். இந்த அறையை முழுவதுமாக சோதனை செய்ய எனக்கு நேரம் கிடைக்கவில்லை. இப்பொழுது உங்களது அனுமதியுடன் அதனை செய்கிறேன். இப்படி சொல்லிக்கொண்டே அவர் தன் அளவெடுக்கும் நாடாவையும் பூத கண்ணாடியும் கையிலிருந்து வெளியே எடுத்தார். சத்தமே போடாமல் தரையை சுற்றி வந்தார். அப்புறம் அறையையும் சுற்றி வந்தார். ஆங்காங்கே நின்றார். அவ்வப்பொழுது முட்டியிட்டார். ஒருமுறை தரையில் முகம் கீழே படுமாறு படுத்துக்கொண்டார். தன் வேலையில் அவ்வளவு தீவிரமாக இருந்தவர் நாங்கள் எல்லாம் அந்த அறையில் இருப்பதையே முற்றிலுமாக மறந்து போனார். தனக்குத்தானே பேசிக்கொண்டார். அவ்வப்பொழுது ஆச்சரியம், முனங்கல், விசில் சத்தம், உற்சாகமும் நம்பிக்கையும் தரும் சத்தங்கள் ஆகியவற்றை எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவரை பார்க்கும்போது வேட்டைக்கு செல்ல பழக்கப்பட்ட நாய்கள் ஒரு வாசனையை நுகர்ந்தபடி முன்னும் பின்னும் போவதும் வருவதும் ஆர்வத்தில் முழங்குவதும் விட்ட வாசனையை மீண்டும் பிடிப்பது போல தோன்றியது. இப்படி 20 நிமிடங்களுக்கு அவரது ஆராய்ச்சிகள் தொடர்ந்தன. என் கண்ணுக்கு புலப்படாத பல குறிகளுக்கு இடையேயான தூரங்களை அவர் மிக கவனமாக அளந்தார். அதே போல சுவரிலும் பல தூரங்களை அளந்து குறித்து கொண்டார். ஓரிடத்தில் தரையில் கிடந்த சாம்பல் போன்ற வஸ்துவை கவனமாக சேகரித்து ஒரு தாளில் மடித்து வைத்து கொண்டார். கடைசியாக சுவரில் எழுந்திருந்ததை பூத கண்ணாடியால் ஒவ்வொரு எழுத்தாக மிக கவனமாக படித்தார். முடித்ததும் திருப்தியுடன் நாடாவையும் கண்ணாடியும் தனது பாக்கெட்டுக்குள் வைத்து கொண்டார். மேதமை என்றால் முடிவே இல்லாமல் கஷ்டப்பட்டு உழைப்பது என்கிறார்கள் என்றார் சிரித்துக்கொண்டே. இது மிக மோசமான விளக்கம், ஆனால் துப்பறியும் வேலைக்கு சரியாக பொருந்தும். கிரேக்சனும் ரெஸ்டிரேடும் இவை அனைத்தையும் வியப்புடனும் கொஞ்சம் வெறுப்புடனும் பார்த்து கொண்டிருந்தனர். ஷெர்லாக் ஹோம்ஸின் மிக சிறிய செயலும் கூட ஏதோ ஒரு குறிப்பிட்ட தீர்க்கமான முடிவை நோக்கியே செய்யப்படுகிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கே அது இப்பொழுதுதான் புரிய ஆரம்பித்திருந்தது. என்ன நினைக்கிறீர்கள் என்று அவர்கள் இருவரும் கேட்டனர். நான் உங்களுக்கு உதவுவதாக நினைத்தால் அது உங்கள் இருவருக்கும் கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை தட்டி பறிப்பதற்கு ஒப்பாகும் என்றார் என் தோழர். நீங்கள் இருவரும் மிக நன்றாகவே செய்கிறீர்கள். நான் அதில் தலையிடுவது சரியல்ல. அவரது வார்த்தைகளில் கிண்டல் தோணித்தது. உங்களது விசாரணைகள் எப்படி போகின்றன என்று எனக்கு தெரிவித்தால் என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு அளிக்க தயாராக உள்ளேன். இடையில் இந்த உடலை முதலில் பார்த்த கான்ஸ்டபிளிடம் பேச விரும்புகிறேன். அவரது பெயரையும் முகவரியும் தர முடியுமா? லெஸ்டிடேட் தனது குறிப்பேட்டை பார்த்தார். ஜான் லாரன்ஸ். அவர் இப்பொழுது பணியில் இருக்க மாட்டார். அவரை 46 ஹட்லி கோர்ட், கென்னிங்டன் பார்க் கேட் என்ற முகவரியில் பிடிக்கலாம். ஹோம்ஸ் முகவரியை குறித்து கொண்டார். வாருங்கள் டாக்டர், நாம் போய் அவரை பார்ப்போம் என்றார். பின்னர் அந்த துப்பறிபவர்களை நோக்கி, இந்த வழக்கு தொடர்பாக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். கொலை நடந்துள்ளது. கொலை செய்தது ஒரு ஆண், 6 அடிக்கு மேலானவன், நடுத்தர வயது. அவனது உயரத்துடன் ஒப்பிட்டால் சற்றே சிறிய கால்கள், முரடான சதுர முகப்பு கொண்ட பூட்ஸ் அணிந்திருந்தான். ட்ரினோபோலி சுருட்டு பிடிப்பவன். தனது இரையுடன் 4 சக்கர வண்டியில் இங்கே வந்தான். அந்த வண்டியை இழுத்து வந்த குதிரைக்கு 3 கால்களில் தேய்ந்த பழைய லாடமும் வலது முன்காலில் புதிய லாடமும் இருந்தன. அவனுக்கு சிவந்த முகம், வலது கை நகங்கள் நீண்டவை. இவை ஒரு சில துப்புகளே, ஆனால் இவை உங்களுக்கு உதவக்கூடும். லெஸ்டிரேடும் கிரேக்சனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு நம்பவே முடியாமல் சிரித்தனர். இந்த மனிதன் கொல்லப்பட்டான் என்றால் எப்படி என்றார் லெஸ்டிரேட். விஷம். ஓ, மற்றொரு விஷயம் லெஸ்டிரேட். ரேச் என்றால் ஜெர்மன் மொழியில் பழிவாங்குதல் என்று பொருள். எனவே ரேஷல் என்ற பெண்ணை தேடி அலைந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2 காவல்களும் திறந்த வாய் மூடாமல் பார்த்து கொண்டே இருக்க ஹோம்ஸ் வெளியேறினார்.